தாதங்குப்பம் இது பேருந்து நிறுத்தம். எம்மதமும் சம்மதம். ஒருத்தட்ட பேசிக்கிட்டு வந்தேன், அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு. ஏன் எம்மதமும் சம்மதன்றோம்? எத்தனையோ மதங்கள் இருக்குது, அதை நம்ம சரின்னு ஒத்துக்கிறோம். எம்மதமும் சம்மதம், அதை யார் சொல்ல முடியும் என்றால், இந்த எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு எந்த மதத்தையும் யார் சாராமல் இருக்கிறார்களோ, உடன்படாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் இப்படி தைரியமாக எம்மதமும் சம்மதம் என்று. இந்த மதங்கள் எல்லாம் தோன்றிய காலம் சுமார் 2000 வருடங்கள் தான். இந்த 2000 வருடங்களுக்கு முன்பு எந்த சமயமோ மதமோ இல்லை. ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தானே, கற்கால மனிதன், அவனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. அவனுக்கு தேவை உணவு மட்டுமே. எங்கே வாழ்ந்தான் என்றால், அவன் காட்டில் வாழ்ந்தான். காட்டில்தானே குரங்குகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும். பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம்தானே மனித குரங்கிலிருந்து இந்த முழுமையான மனிதன். அவனுடைய தேவை அப்பொழுது மதம் இல்லை, சாதி இல்லை, உடை இல்லை, உணவு மட்டுமே. அதிலிருந்து கற்காலத்திலிருந்து உலோக காலத்திற்கு வந்தான். இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் தான். இரும்பை உருக்கக்கூடிய ஒரு கலன் அங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. உலோக காலம் என்று சொல்லும் பொழுது இரும்பு காலம் தமிழர்களுக்கான காலம். சுமார் ஒரு 3000 வருடங்கள் சொல்லலாம். அதன் பிறகு நவீன காலம். நவீன காலத்தில் தான் நாம் எல்லாம் வசிக்கிறோம், முற்காலம் பிற்காலம் என்று. அப்பொழுது பிறகுதான், சுமார் ஒரு 2000 வருடங்களுக்கு பிறகுதான் எல்லா மதமுமே தோன்றியது. எங்கே தோன்றியது? இந்தியாவில் அல்ல, இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட இடத்தில்தான் இந்த மதங்கள் எல்லாம் தோன்றியது. அந்த மதத்தை பரப்புவதற்காக பலர் இந்தியாவிற்குள் வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் தான் முதலில் வந்தார்கள். எங்கே முதலில் வந்தார்கள் என்றால், பெங்கால், வெஸ்ட் பெங்காலுக்கு தான் முதலில் வந்தார்கள். அங்கிருந்து பல இடங்களுக்கு ஊடுருவி வந்தார்கள். சாப்பாடு கொடுத்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள், எல்லோரும் மதம் மாறினார்கள். இதுதான் வரலாறு. இதை யாராலும் மாற்றவும் முடியாது. மதங்கள் இல்லாத போது எல்லோரும் சமமாகத்தான் பட்டோம். எல்லோரும் மனிதனை மனிதனாகவே பார்த்தோம். அங்கே இருந்தது மனிதம், மனிதாபிமானம், அதுதான். ஆனால் பிற்காலத்தில் ஒருவனை பிரித்த ஆள அடிமைப்படுத்த சாதிகளையும் வகுப்புகளையும் மதங்களையும் உருவாக்கி, நீ உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வேலை செய்ய பிறந்தவன், இவன் தலையால் பிறந்தவன், இவன் காலால் பிறந்தவன், இவன் இடுப்பால் பிறந்தவன் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களை, கல்வி அறிவு இல்லை அந்த காலத்தில், அதனால் அவர்கள் சொன்னதை எல்லாம் நம்பினார்கள். நம்பியதின் விளைவு இன்று திரும்பி அதையெல்லாம் மாற்று சொல்ல வேண்டியிருக்கிறது. சாதி இல்லை, மதம் இல்லை, நாம் எல்லாம் ஒன்றுதான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் ஒரு புலவர் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் சொன்னவர்கள்லாம் தமிழர்கள் தான். அதைத்தான் நாம் ஞாபகம் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பரப்ப வேண்டும். நீயும் நானும் ஒன்று தான், தோல் தான் வேறு, உன் பல் என் பல், உன் ரத்தம் என் ரத்தம், உன் கால் என் கால், உன் தலை என் தலை. இதில் எங்கே வேறுபாடு இருக்கிறது? எதுவுமே இல்லை. அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இது சரி என்று பட்டால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு
எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுங்கள். எனவே இந்த காணொளியை காது கொடுத்து கேட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்.